வணக்கமுங்க. நம்ம ஈரோடு மாவட்ட சிவகரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா இருக்கவங்க இங்கே வந்து 2 நாள் மார்க்கெட் நடக்குதுங்க. ஒன்று புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடல் காயும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு நடக்குதுங்க, ஏழை நடக்குது. புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் நிலக்கடல் காய் கொண்டு வர மாதிரி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்குள்ள கொண்டு வந்துடலாமுங்க. அப்படி புதன்கிழமை காலையில் கொண்டு வர மாதிரி காலையில் ஒரு 8 மணிக்குள்ள கொண்டு வந்துருங்க. வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க. இன்றைக்கி வந்து புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வந்துருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை மூட்டை மொத்தம் வந்திருக்குது, அதில் வந்து அதிக ரேட் என்ன, குறைஞ்ச ரேட் என்ன, சராசரி ரேட் அப்படிங்கிற முழு தகவல் நம்ம பதிவு பண்ணுறோம். நீங்கள் தேங்காய் பருப்பு தகவல் தொடர்ந்து எள்ளு இந்த மாதிரி நிலக்கடலை தகவல் வந்து நம்ம ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணாலும் இந்த வீடியோ பார்த்து மற்ற வீடியோ பாருங்க. மொத்தம் இன்றைக்கி எத்தனை மூட்டை வந்திருக்குது, காயோட ரகங்கள் என்ன ரேட்டுக்கு போயிடுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ 90 ரூபா 89 காசுங்க. 90 ரூபா 89 காசுங்க நிலக்கடலை காய் 1 கிலோ. அதிகபட்ச விலை இன்னைக்கு வந்ததுலேயே அதிகபட்ச விலை இந்த ரேட்டுங்க. இந்த லாட்டு காட்டு பார்ப்போம். 81 ரூபா 39 காசுங்க காய் பாருங்க. இது நாட்டு காய் போல இருக்குது. 81 ரூபா 39 காசுங்க. அந்த லாட்டு பார்க்கலாம். 76 ரூபா 50 பைசாங்க. 76 ரூபா 50 பைசாங்க காய் பாருங்க. பருப்புங்க, இது 2 பருப்பு உடைச்சு பார்த்துருக்காங்க வியாபாரிகள். காய் உடைச்சு இந்த மாதிரி பருப்பு பார்த்து தான் ரேட் எழுதுவாங்க. இதுங்க 82 ரூபா 56 பைசாங்க. 16 மூட்டைங்களா, ஆட்டு நம்பர் 4 16 மூட்டை கொண்டாந்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குதே. செம்மண் காடு 9 ரூபா 89 ரூபா 60 காசு செம்மண் காடு. கை நல்ல கலர் பாரு, டேஸ்ட் பார், நல்லா டேஸ்ட் செம்மண் இருக்கு. 4 மூட்டை 76 ரூபா 76 ரூபா 40 பைசா. ம் 78 ரூபா 86 பைசா. பருப்பு பார், பருப்பு 85 ரூபா 30 காசு. பரவாயில்ல, நல்ல ரேட்டுங்க. நாட்டுக்குங்களா? எவ்வளோ போட்டுருந்தீங்க? ஒரு 80 சென்ட்டுக்குள்ள இருக்கும். 80 சென்ட்டுக்குள்ள இருக்கு. பருப்பு எவ்வளோ போட்டீங்க? எத்தனை நாள் போட்டீங்க விதை பருப்பு? மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல. எத்தனை மூட்டையாக இருக்குதுங்க இப்போ? 9 மூட்டை. பரவாயில்லைங்களா? இது பரவாயில்லன்னு சொல்ல முடியாதுங்க. சராசரிங்க. வீட்டுக்கு வச்சுக்கிட்டீங்களா கொண்டாண்டிங்களா? எல்லாமே ஒரு 2 மூட்டை வச்சுட்டேன். சரிங்க சரி. வைக்க தண்ணி இருந்தீங்களா மூட்டை தண்ணிங்களா? ஃபுல்லாக கிணறு தண்ணி தான். நம்மளு தானுங்களா? இது நம்மளு தானா? 85 40. அதுங்க 30 10 பைசா வித்தியாசம். 66 ரூபா 60 பைசாங்க. 31வது லாட்டு 15 மூட்டை கொண்டாந்துருக்குறாங்க. 66 ரூபா 60 பைசாங்க 1 கிலோ. நாட்டுக்காய்ங்க. நாட்டுக்காய் தானுங்க. ரகம் என்னென்னது இல்லையா? சரி விடுங்க பார்த்துக்கலாம். நாட்டு 1 கிலோ 77 ரூபா 60 பைசாங்க. 12 மூட்டை கொண்டாந்துருக்காங்க. 33ஆம் நம்பர் லாட் நம்பர் 33. 12 மூட்டை கொண்டாந்துருக்காங்க. 33ஆம் நம்பர் லாட் நம்பர் 12 மூட்டை கொண்டாந்துருக்காங்க. இல்லை இது பாப்பா இதை காட்டு. 86 ரூபா 60 பைசா. பரவாயில்ல, ரேட் நல்ல ரேட்டு. 20 மூட்டை கொண்டாந்துருக்காங்க. காய் பாருங்கள் 86 ரூபா 60 பைசாங்க. காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பருப்பு பார்த்தலாமே. பருப்பு பாருங்கள் 88 ரூபா 60 பைசாங்க. 80 ரூபா 70 பைசா. 80 ரூபா 70 பைசா. கை தான் நடக்குதுங்கண்ணா. நாட்டு கை தாங்கண்ணா. பருப்பு ஜம்மு இருக்குதுங்கண்ணா. பருப்பு சூப்பராக இருக்குது பாருங்க. 80 ரூபா 70 பைசா. பருப்பு ஊற வச்சு வேக சாப்பிட்டா அருமையாக இருக்கும். தொளிச்சு ஊற வச்சு தாளிக்கணும். 83 ரூபா 60 பைசா. 83 ரூபா 60 பைசாங்க போட்டேன். 73 ரூபா 60 பைசா.
73 ரூபா 60 பைசா. கம்பல்சரி ஒவ்வொரு மூட்டையும் ஓப்பன் பண்ணிங்க. காய் எப்படி இருந்தாலும் சரி, காய்க்குள்ள இருக்கிற பருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காய் சிறுசாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. பருப்பு எப்படி தரமாக இருக்குது, பருப்போட தரம் என்ன, தரத்தை பார்த்து அவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதனால ஒவ்வொரு மூட்டையும் நம்ம வந்து பருப்பு உடச்சி காட்டுறோம். காயை காமிச்சு காய் வந்து பருப்பு உடச்சி காட்டுறதுங்க. என்ன ரேட்டுக்கு போயிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். அதுக்காக ஐடியா பார்க்கலாம். 2 மூட்டைங்க 71 ரூபா 25 பைசாங்க. 1 கிலோ செம்மண் 11 மூட்டை கொண்டு வந்துருக்குறாங்க. 81 ரூபா 30 பைசா. 81 ரூபா 30 பைசா. காய் என்ன காய்ங்கண்ணா? இது நாட்டுக்காய். நாட்டுக்காய். பருப்பு தொழிங்க எவ்வளோ போட்டுருந்தீங்கண்ணா? 25 சென்ட் 10 மூட்டை வச்சு. 10 மூட்டையாச்சா? பரவாயில்லையா இருக்குது. வீட்டுக்கு ஒரு 3 மூட்டை வச்சுட்டு சரிங்கண்ணா. ஏழை கொண்டு வந்துட்டேன். எத்தனை கிலோ போட்டீங்க பருப்பு? 25 சென்ட்டுக்கு 15 கிலோ. 5 கிலோ பருப்பு காட்டுங்க. என்னைக்காட்டும் வீட்டுக்கு என்னைக்கு ரைட், அருமையாக போச்சுங்கண்ணா. பருப்பு நல்லா முத்தி இருக்குது. எத்தனை நாள் இருந்து மண்ணுக்குள்ளே? 110 நாள். 110 நாள். என்ன மாதம் போட்டீங்க? மார்லி அரிசி, மார்லி தை மாசி. ஓ, மார்லி பாம்பு போட்டிருக்கிறீங்க. பரவாயில்லைண்ணா. காய் காய்ச்சல் அருமையாக காய்ச்சல். இன்னைக்கு மூட்டை அதிகமாக இருக்குங்க. 80 ரூபா ரேட் நல்ல ரேட் போட்டுருக்காங்க. 10 மூட்டை மார்லி தை மாசி. இந்த மாலிப்போ கடைசியாக போட்டதுல இப்போ வருது அறுவடை முடிஞ்சு. மாலிப்போ போட்டது அறுவடை முடிஞ்சு வருது. அதனால வந்து மழையும் இல்லாதனால காய்ச்சி கள்ளக்குடியும் கள்ளக்குடியில் எடுத்து வச்சுட்டீங்க. பாதி பேர் நம்ம ஏரியா மட்டும் தான் நம்ம லேசான மழை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி இருக்குது. ஒரு மணி இருக்குது. அங்கே வீட்டு வாழைத்தோட்டத்துக்கு இருந்துட்டு விளக்கேற்றி இருந்துட்டு இந்த சாதனம் அப்படியே 100 மனுஷம் இருந்துட்டு ஒரு மஞ்சள். உங்களுக்கு என்ன ரேட்டு நான் போட்டிருக்கேன்? 73.50. 73.50. 73.50. நல்ல டேஸ்ட்டுங்கண்ணா. எண்ணெய் காசு நாட்டுக்கே போடுறோம். நல்ல டேஸ்ட்டு. எண்ணெய் மருமையாக இருக்குது. பன்னீராட்டு அதுக்கு நீங்கள் ஆட்டி இப்போ 3 மூட்டை வச்சுருக்கிறீங்களா? எவ்வளோ எத்தனை கிலோ பருப்பு வரும்? சுமார் 3 மூட்டை கிட்டத்தட்ட 85 கிலோ வரும். 85 கிலோ. 85 கிலோ ஆட்டை எத்தனை லிட்டர் வரும்? அது 40 லிட்டர் வருமா? 650. 650. அப்போனா உங்களுக்கு 80க்கு 40 லிட்டர் வர மாட்டேங்குது. தாராளமாக ஒரு 40 லிட்டர். 40 லிட்டர் எவ்வளோ நாள் வச்சுக்கலாங்கிறீங்க கிடாமல் இருக்குது? அதில் 6 மாதம் இருக்கிறேன். 6 மாதம் காலை ஊற்றி ஒரு 4 நாள் கிடக்குல எடுத்து சில்வர் கேன் ஊற்றிட்டேன். முதல்ல கேன் ஊற்றி அடிவண்டில் வச்சுட்டுனா அந்த எடுத்து சில்வர் கேன் ஊற்றி 6 மாதத்துக்கு தான் வச்சுக்கலாம். பச்சைக்காயே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குவாங்க. நாட்டுக்காயே வாங்கிட்டு போகிறேன். இல்லை இப்போ வீட்டுக்கும் போது போட்டுருக்குறேன். ஒரு ஏக்கரா போட்டுக்கிறீங்களா? அதே இப்போ போட்டுருக்காரு. அது 200 ரூபா 24 ஆகுது. கோட்டு இது 110 நாள் கோட்டுங்க. அது 110 ரூபா 5 ரூபா வச்சுருக்கேன். இதெல்லாம் பஞ்சகாய் அடிச்சது, மருந்து இல்லை. மருந்து தண்ணி விட்டீங்க? வாரம் 8 நாள் 9 நாள். சூப்பராக போச்சு. சரி, அப்படி பாட்டு வரேண்ணா. பருப்பு நல்லா இருக்குது. பருப்பு வியாபாரி உடச்சி பார்த்துருக்குறாங்க. இன்னும் பருப்பு சூப்பராக இருக்குது. காய் நல்லா செம்மண் காய். வா, இது நாட்டு காய் தான். காய் வேறு சைஸ் பார். ஆனால் அண்ணன் சூப்பராக இருக்குப்பா. 2 தான் அண்ணன் சூப்பராக இருக்குது. பருப்பு டேஸ்ட் பருப்பு பட்டை கப்பு. நீ மார்லி போகும் போட்டது கூட அறுவடையாகி இதுக்கு வந்துருக்கு. இது என்ன ரகம்னு தெரியல. காய் நல்லா காய் வச்சு கொண்டு வந்துருக்காங்கண்ணா. இது நல்ல விளைச்சல். பருப்பு சைஸ் பாரு. விலை நிலவரம் பார்த்தலாமுங்க. 8/4/2026ங்க. மொத்த மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா 600 மூட்டைகளில் நிலக்கடலை காய் கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா காய் பொறிச்சு காய வச்சுங்க நல்லா காசோட தரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை காய் 90 ரூபா 89 காசுங்க 1 கிலோங்க.
குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா 66 ரூபா 60 பைசாங்க. சராசரி விலை 83 ரூபா 70 பைசாங்க. நிலக்கடலைக்காய் நான் கொண்டு வரணும் கம்பல்சரிங்க. பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸ், ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துடணுங்க. முதலே சொன்ன மாதிரி தாங்க புதன்கிழமை வாரம் நடக்குது. புதன்கிழமை காய் கொண்டு வர மாதிரி காலையில் ஒரு 8 மணிக்குள்ள கொண்டு வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமையே கொண்டு வர மாதிரி செவ்வாய்க்கிழமை மத்தியானமாக சாயந்தரமாக கொண்டாந்து நம்ம வந்து இங்கே குடோனில் வச்சுட்டு போயிடலாமுங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எள்ளு மார்க்கெட்டு இங்கே நடக்குதுங்க. அதோட விலை நிலவரம் நம்ம அடுத்தடுத்து பதிவு பண்ணுறோம். உங்களுக்கு மேற்கொண்டு தேங்காய் பருப்பு விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு உள்ளே போய் மற்ற தகவலையும் பார்த்து தெரிஞ்சுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. குறிப்பாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 4 பேர்த்துக்கு இதை வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. நிச்சயமாக இது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இது கோட்டு மண்ணுக்குள்ள மண்ணுக்குள் 110 நாள் இருக்குது. 110 நாள் பருப்பு தொடங்கி போங்க. பருப்பு நல்லா இருக்குதுங்க. மாவுளி போவோங்க. ஆமாங்க. சரி, இருக்குது. எத்தனை காய் வச்சிங்க? நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சி ஈரம் நல்லா ஜம்முன்னு காஞ்சிருக்குது. பருப்பு சூப்பராக இருக்குதுங்க. என்ன ரேட்டுங்க? என்ன ரேட்டுங்க நம்மளுது? 78 ரூபா 30 பைசாங்க. நாங்கள் கேன்சல் பண்ணுறோங்க. ஓ அப்படியாங்கண்ணா. ஆமாங்க. ஓ ரேட்டு எல்லாம் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறோம். ஓ சரி.